ஓலா அண்டை வந்து விட்டார். இல்ல நீ தோலான்னீங்களா? அப்பா எதில் மிண்டிய குடிய நீங்க சொன்னீங்க. பாத்தியா? உங்க அம்மாவை பார்த்தேன். அப்படி சொல்லு. பார்த்தேன். தாய் கேட்ட போல நீ தாண்டா. எப்படி அந்த குந்தாடி சூத்துக்கு இந்த குந்தாடி சூத்த தொட்டு போட்டுக்கிறான். கட்டா ஊந்து விட்டா கால பிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த கையில கட்டு போட வச்சிருவோம்டா. என்ன தாக்கத்திற்குரிய அன்பிற்குரிய என் தாயை அழைத்து வந்தாயா? அழைத்து வந்து எங்கடா எங்க அம்மா? மகனே என் மாதாவே உன்னை படித்த மகனே
பாதத்திற்கு மகனாகி அள்ளி வேந்தன் அநேக கோடி வந்தனம் அம்மா. எப்படா என் பிள்ளை நல்லா இருக்கு சாமி. அம்மா 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 ஆட்டாதம்மா. 10 வருஷம் இந்த பிள்ளைக்கு பால் குடுத்தியா? ஆமா. கட்டு கொடையாம இருக்கிற ஒரே ஒரு நாளைக்கு கொஞ்சம் மட்டும் கூடமா நானும் கொஞ்சம் தெம்பாயிக்கிறேன். உனக்கு எங்க வாய வைக்கணும்னு தெரியாதுடா. காலை ஒடிச்சு விடுண்டா. டேய் மாதாவினுடைய பாதத்தில் வணங்கப்படுகிறார். என் செல்வமே சீரும் சிறப்போடு செல்வாக்கோடு உங்க அப்பன் குறையா வாழ்ந்திருப்பாயடா மகனே. அம்மா கண்ணே, என் தந்தையார் இல்லாவிட்டாலும் என் தாய் ஆசீர்வாதம் கொடுத்தார். பெற்ற தாயே முதல் தெய்வமா? கடவுளை விட பெற்ற தாய் தந்தையர் முதல் தெய்வம். அதை போல பெற்ற மாதா என்னை வாழ்த்தினீரே, நான் வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பேன். இருந்த போதும் என் தந்தையார் இல்லாவிட்டாலும் தாயே மகனே, சின்னஞ்சிறு வயதிலிருந்து நான் பிறந்த நாள் முதலா உன் தாயோடு உடன் பிறந்த தாய் மாமா 5 பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு நாள் கூட என் தாய் மாமா 5 பேர் வந்து என்ன பார்த்ததே இல்லையம்மா. ஏதோ பண்ணிக்கலாம். அப்பா என்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க மாமன் முடின்னு சொன்னேன். சரி வருவாங்க. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உங்க மாமன் முடி உன்னை தேடிக்கிட்டு வருவாங்க. அப்படியா? ஒண்ணுக்கு பயப்படாத. சரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாடா குண்டுமணி. அம்மா மகனே, சொன்ன வார்த்தைப்படியே உடனடியாக செல்கிறேன். கல்விச்சாலை சென்று வனத்திலே நானும் டிப்பருக்கண்ணனும் சென்று வேட்டையாடி வருகிறோம். என் மகன் அரியா பையன் நடக்க முடியாது. பாருமா, எப்ப பார்த்தாலும் சிங்கம் கடிச்சது, எப்ப பார்த்தாலும் கடிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிறோமா? அப்படியே சொல்ல. நான் சிங்கம் கடிக்கிறதெல்லாம் சொல்லல. அவன் எங்கேயோ போய் செவு தாண்டி கீழே விழுந்ததுதான் சொன்னேன். என் புள்ள அப்படியா மட்டும் புள்ள இல்லப்பா, நல்ல புள்ள, தங்கமான புள்ள. சரி சரிம்மா, நீ பெத்த புள்ள ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். காட்டுக்கு விட உடனே அப்படி இருக்க என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வனத்துக்கு காட்டுக்கு போய் இன்னைக்கு என் பிள்ளைய காண்டா மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அடி என் பிள்ளைய கண்டாவே பயந்துக்கிட்டு ஓடிவிடும். ஏமா இதோடவா பெரிய மிருகம் இருக்க போது அங்க? ஏய் காலம், இந்த காலுக்கு வேட்டு உண்டுதான். அதனால நான் வாயில உருவாகுறான்னு சொல்றேன். சீக்கிரம் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வாடா. போயிட்டு வரேன், போய் வருகிறேன். போயிட்டு வா.
ஆத்தங்கரைக்கு தண்ணீர் எடுக்க போகலாம்னு என்னுடைய மனசுல ஒரு ஆசை. அப்படியா? ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போலாம்ல? அடியனா ஆத்தங்கரை தண்ணி தேடி என்னைக்கும் இல்லாத எங்க அண்ணன் ஆட்டம் தெரியுது. ஏமா அது உங்க அண்ணனா இருக்காது, ஒரு கருங்குரங்கு, ஒரு செங்குரங்கு மாதிரி தெரியுது. கருங்குரங்கு செங்குரங்கா? ஆமாமா. ஏய், அப்ப ஒருவேளை உன் இனத்தை இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டியாடா? இருக்கலாம், என்ன தேடி கூடிய வந்திருக்கலாம். டேய் பேட்ரிக் அண்ணா, கருங்குரங்கு செங்குரங்கு இல்ல, எங்க அண்ணனுங்க தாண்டா இங்க தவிச்சு அண்ணா. ஆயிரம் இருந்தாலும் இந்த சிவனமர்தாவரிக்கு பட்டணத்துக்கு வந்து எங்க அண்ணனுவா என்னை ஏன் நான் தேடி வரல? இந்த ஆத்தங்கரையா அண்ணா? அண்ணையை கூட போர் என்று வரு எங்க அண்ணன் கூட வருவீங்கன்னு நான் என்ன இவ்வளவு எத்தனாயிரம் வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இந்த பிறந்தவளை மறந்து போய் இந்த ஆத்தங்கரையில ஏன்டா சோர்ந்து போயிருக்கிறீங்க? உங்களுக்கு யாரும் இல்ல. நீ இருப்பதை நினைத்துதா உன்னுடைய முகத்திலே விழிப்பதற்கு அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டோம். அண்ணா, ஏன்னா சோர்ந்து போயிருக்கிறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அண்ணா, 16,000 கஜேந்திர பலம் படைச்சவர் எங்க அண்ணன். மதகரி வீமன் பேர சொன்னா இந்த அகில உலகமே நடுங்குமே.
அப்பேற்பட்ட எங்க அண்ணன் பீமண்ணன் சகாதேவன் தருமண்ணன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்துகிட்டு சோர்ந்து போய் வந்திருக்கீங்க தங்கா எப்படி என்றால் பீமன் என்று சொன்னா அகிலுமே நடுங்கிட்டு தான் இருந்துச்சு. என்னால நம்ம சந்தேகத்துக்கு இழிவாகி விட்டது அம்மா. எப்படி என்றால் பங்காளியின் கொடுமையினால நாங்க 6வது இடத்தில் இருக்கின்ற போது தங்கா நம்ம ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி மாமனாக எம்பெருமாளுக்கு மலர் எடுக்க செல்வது என்னுடைய வழக்கம். முறைப்படி மலர் எடுக்க நான் புறப்பட்டேன். அண்ணராகிய தர்மராஜா சொன்னாரு, தம்பி பீமா நான் இன்னைக்கு சொல்வதை கேட்பான்னாரு. தென் திசை போ, மேற்கு திசை போ, வடக்கு திசை போ, சரி கிழக்கு திசை மட்டும் இன்னைக்கு போகாதப்பா வீமா மலருக்கு அப்படின்னு சொன்னார். சரி 3 திசை அழிஞ்சு பார்த்தேன், மலர் கிடைக்கல, மலர் வளமே இல்ல. சரி நம்ம மலர் எடுக்காத அண்ணனை போய் பார்க்க கூடாது, மாமாவுக்கு பொது செய்யணும்னு சொல்லி அண்ணன் பேச்சை மீறி நான் கிழக்கு திசை போனேன். கிழக்கு திசை சென்று கிழக்கு திசை நான் போயிட்டு இருக்கின்ற போது தேடி தேடி போகும்போது நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்துக்கே நான் சென்று விட்டேன். அங்க என்னத்துக்குடா போனேன்? அங்கதாமா மலர் வனமே இருக்குது. அப்படி அங்கதான் மலர் வனம் இருந்தது. நான் பார்த்தேன் அங்க பூத்து குழுகிற பூக்கள் எல்லாம் பார்த்து, ஆனா நம்ம மலரை மட்டும் எடுத்துட்டு போக கூடாது, இந்த மலர் செடி எல்லாம் குலுக்கி பெருத்த சுமையா கட்டி தூக்கிட்டு போய் நம்ம 6வது இடத்துல நட்டு வச்சிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் அங்கேயே பூத்து குழுங்க. சரி நம்ம தேவி பாஞ்சாலியே மலர் எடுத்து அண்ணனுக்கு பூத்து செய்வாளே அப்படின்னு சொல்லி மலர் செடி எல்லாம் நான் குடுங்கி செமையா கட்டிட்டு இருந்தேன். கட்டி தூக்கிட்டு வரலான்னு இருக்கின்ற போது சேவலாகப்பட்டது சொன்னது, அடியே வீமா திண்டு கொண்ட வீமிச்சானா இந்த மலர் செடியெல்லாம் முடிங்க செமையா கட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் ஆரவழி பட்டணத்தை சென்று எங்க மகாராணி ஆகிய ஆரவழியை ஜெயிச்சுட்டு போனா வீமா அப்படின்னு சொல்லி கழிச்சு அவள் பேசினது. ஆனா அதை கேட்ட நானு அகங்கொண்டு ஆரவழியை பார்க்கலாம் சொல்லி ஆரவழி கோட்டைக்குள்ள நுழைஞ்சேன். நம்ம ஆமா அப்படி நுழைஞ்ச உடனே ஆரவழி பெண்களோ 7 பேர் ரெட்டி மாதர்கள். ஆனா அவன் எங்கிட்ட சண்டைக்கு வந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். சதிகாரிவை இந்த ஊருக்கே தெரியும், இந்த நாட்டுக்கே தெரியும். ஆனா ஆரவள்ளி கோட்டையில திரும்பி விட ஆம்பளை பார்க்க முடியாது. அப்படி நீ யானா போற போயிட்டு போய் போறியா? பெரிய கொடுமை. அவள 3 பத்தி எனக்கு வச்சாலுவேன், 2 பத்தியத்துல வெற்றி பெற்றேன், 3வது பத்தியத்துல நான் தோர் வரைஞ்சு விட்டேன். தங்கா தோர் வரைஞ்சு விட்டேன். அப்படி தோர் வரைஞ்ச உடனே தோர் வரைஞ்ச எங்களுக்கு அனுமதி சொல்லி என்னை பிடித்து ஆனடிக்கிற சவுக்கான 7 பேரை 5 அடி அடித்தால் தங்கா. எம்பிட்டு அடி அடித்தாலும் குறையாத எங்க அண்ணன் சடலமே ஆடி போச்சான்னா அடிச்சு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. கல்லறை கடையில கொகையில பிடிச்சு என்ன அடிச்சு விஷ பூச்சிமா பாம்பு பள்ளி கதன்னு சொல்லக்கூடிய எல்லாம் விட்டு எனக்கு அடிக்க வச்சாலுங்கம்மா. அந்த கடி தாங்க முடியாத மாமா வாங்கிய ஸ்ரீமந்த நாராயண கோயந்திரன் நான் நினைக்க மாமா வெள்ளாணையாக வந்து அந்த கல்லறை கடையை கொகையை இடித்து எனக்கு வழிவகுத்து விட்டார். நர்வாதி வந்து விட்டு தெரியாம அது போகுது போக அண்ணா. அதுக்கு எப்படியோ நான் ஒரு நாள் இறந்து விட்டேன்னா எனக்கு 5 பேர் பிறந்தவனு இருக்கிறாங்கன்னு மருமவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா எங்க எனக்கு சீர் வராது, எனக்கு எங்க கோடி போடாது விட்டுருவியோன்னு நினைச்சேன். ஒடியாந்தது வந்தது வந்துட்டேன். இவ்வளவு ஆண்டு காலமா இத்தனை வருஷம் கழிச்சு என்னைக்கு வந்திருக்கிறியா? எனக்கு சீர் வருஷம் கொண்டு வந்திருக்கிறியா? எனக்கு என்னென்ன கொண்டுகிட்டு வந்திருக்கிறியா? அண்ணமாராகி நாங்களே உங்களுக்கு சீதனம். ஆனா இருந்தாலும் பங்காளி கொடுக்க மனத்தில் இருக்கிறோம், பிறகு கொடுக்கிறோம். ஆனா அப்படி நான் ஓடி வந்துட்டேன் இல்லையா? ஆரவண்டி எப்படி நிர்பயித்து விட்டுருக்கிறா தெரியுமா? அந்த தர்மருக்கு எங்களுக்கு என்ன எப்படி என்றால், ஆனால் தர்மராஜா இந்த ஆரவண்டி பட்டத்துக்கு வந்து பீமன் தம்பி தோர் வளைஞ்சு தெரியாம தப்பி ஓடி வந்து விட்டான். ஆனா இந்த ஆரவண்டி எழுத நிருபம் என்னவென்றால், சந்திரகுலத்துல பிறந்தவங்க யாரானாலும் சரி ஆரவண்டி பட்டத்துக்கு வந்து எங்க பந்தயத்தை ஜெயிச்சாலாச்சு. இல்லை என்றால் ஆரவண்டிக்கு சந்திரகுலம் விஷயமே அடிமை.
அப்படி ஐவர் கொஞ்சம் பாண்டவர்களும் யாசகம் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு சொல்லி நிருபம் கொடுத்து விட்டாலே தங்கால என்ன செய்வேன்? அதுக்கு நான் என்னன்னா பண்ணுவேன். ஆனால் தங்கா என்கிட்ட வந்தாலும் எனக்கு என்ன தெரியும்? ஆனால் பிறகு வந்து என்ன சகாதேவன் தம்பி இடத்துல யார் சென்ற ஆர்வலையும் வெற்றி பெறலாம் அப்படி சொல்லி பாக்குற வேலையில நாங்க பாண்டவராகி நாங்கள் யாரு சென்றாலும் வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு யாருக்கு சாதக பொருத்தம் இல்ல? இல்ல, யாருக்கு தான் இருக்குது. ஆனா உன்னுடைய மகன் அள்ளிமுத்து இருக்கிறான் பத்தியா? அள்ளிமுத்து பிறக்க ஆரவண்டி பண்ற அடி என்னத்துக்கு வந்தீங்கன்னு பார்த்தா எனக்கே என் பிள்ளைக்கே தீம்ப கொண்டாந்து இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு சீரு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சா என் கொள்ளைக்கு நெருப்பு கொண்டு வந்திருக்கிறீங்க. அண்ணனுடைய சந்திரகணம் மறுபடியும் வாங்கி கொடுக்கணும்னா உன் மகனாகி அள்ளிமுத்து அனுப்புறேன். அந்த ஆரவல்லி பட்டத்தை அழிக்கிறான் அள்ளிமுத்து. யாரு? என் பிள்ளைவா? ஏன் அண்ணா? ஏன் சின்னண்ணா? ஒண்ணு ஒண்ணு கண்ணையற்றி உரிமை வளர்க்கிற வளர்த்து ஜாதி உரிமை வளர்க்கிறா தடுப்பிருந்து பெரும்பாவி எனக்கு எங்க அண்ணமணி சீரு கொண்டுட்டு வந்து கொடுக்கலாலும் போகுது. எனக்கு பேருக்கு 5 பேர் இருக்கிறீங்க. நான் சந்தோஷமா இருந்தனே. இப்படி கொண்டு வந்து இடியை இறக்குறீங்களே அண்ணா. அண்ணா அண்ணா இப்படி எல்லாம் என் தங்கை கவலைப்படுவாய் கண்ணீருவான்னு சொன்னாங்க. நினைக்கல உன்னை மலபாரி நம்பி வந்தோம். அள்ளிமுத்தைய மருமகனை அனுப்புவாய் ஆரவல்லி பட்டத்தை அழிக்கலாம். அண்ணா நம்ம சந்திரகுலத்துக்கு வந்த இழிவ போகலாம்னு நினைச்சேன். என் புள்ளாவா அப்ப நாட்டம் துரு துரு துருன்னு நிப்பா. நீங்க எதுவும் வாங்கிட்டு வரலனாலும் எனக்கு சந்தோஷம். எனக்கு எந்த சீரும் கொடுக்க வேணாம், சனத்தையும் கொடுக்க வேணாம். நீங்க நல்லா பொழைச்சா போதும். பொழைக்கிறன்னைக்கு எனக்கு கொடுங்க, குடுக்காட்டு குடிச்சவரா பாக்க. ஆனா என் குடும்பத்தை குடிச்சவரு பண்ணிவிட்டு போறதுக்கு வந்தீங்களா அண்ணா? மரியாதை அத்தனையும் உன் கையில தான் இருக்குதுமா. என் கைய விட்டுட்டேன். இன்னுமே நீங்க கைய எதிர்பார்க்க வேணாம். ஆனால் தங்கா உன்னை நம்பி வந்துட முடியாதுன்னு சொல்லுகிறாய். என் பிள்ளை சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? இப்ப நீயே போய் ஆரவல்லிக்கிட்ட தோத்து போய் வந்திருக்கிற. என் பிள்ளை எங்க கசாகோளம் புள்ளத்தான் சின்னது. அவன் ஜாதகத்துல அதாவது இவன் கால் எடுத்து வச்சா ஆரவள்ளி அள்ளிமுத்து பிறக்க ஆரவள்ளி பட்டணம் அவ்வளவு கட்டடம் அவ்வளவு இருக்குது. ஆரவள்ளி பைக்கு ஓட்டுவானா? பைக்கே ஓட்ட தெரியாது.
அண்ணா என் புள்ள ஒத்த புள்ள நான் 2 புள்ள 3 புள்ளையா வச்சிருக்கேன். 1 போனா போகுது இன்னொன்று இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு என் புள்ள ஒரே போவேன். என் புள்ள என் புருஷனை கூட விட்டுட்டு ஒரு நேரம் இருப்பேன். என் புள்ள இல்லாத நான் இருக்க மாட்டேன். சாமி நீங்க போயிட்டு வாங்க. தம்பி சொன்னையே தங்கச்சி அனுப்புவா, தங்கச்சி பிள்ளை மருமகன் அனுப்பி யார் வள்ளி அனுப்பலாம்னு சொன்னையே தங்கச்சி கை விட்டு சில என்னப்பா செய்வது? வந்ததே வந்தேன். ஒரு குச்சி மிட்டாய் கூட வாங்கிட்டு வரதுக்கு போய்கிறது இல்லை. ஆமா, அதனால பையனை பார்த்துட்டு போயிடலாம். தங்கா அண்ணா இந்நாள் வரைக்கும் உனக்குன்னு பிறந்த என் மருமகனை அந்த அள்ளி செல்வத்தை நாங்க பார்க்கவில்லை. பார்த்தது போய் நீங்க பார்க்கவே வேணாம் சாமி. அள்ளி முட்டை பார்க்காம நாங்க போக மாட்டோமா? மருமகனை பார்த்துட்டு போறோம். ஒரு உதவி செய்யக்கூடாது. ஒண்ணு சொல்லு அண்ணா என் பிள்ளைகிட்ட சொன்னீங்க இந்த வார்த்தைய ஆரவல்லி கோட்டைக்கு போகணும்னு சொல்லிங்க. சொல்ல மாட்டோம். நம்ம உறவேண்டியோட அத்து போயிடும். கண்ணுல பாக்கிறோம் உன் பிள்ளைய என் மருமகனை பார்த்துட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலமா எனக்கு புள்ள பிறந்ததையா உங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு மருமம் இருக்கான்னு தெரியும். அதனால என் பிள்ளைய பார்த்துட்டு போயிடுறேங்க. பார்த்துட்டு போறோம். பார்த்தது போயிடுறோம். வேற ஒண்ணு என் பிள்ளைகிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆரவள்ளி பட்டணத்துக்கு போவோம். நீ கால் எடுத்து வைக்கணும்னு சொல்லவே மாட்டோம். சரி அண்ணா என் மகன் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. மகனே அள்ளிமுத்து அதாவது லட்சுமி அம்மா அவருடைய மகன் அருமை தம்பி சதீஷ் இந்த மண் லோகத்தை விட்டு தெய்வலோகம் சேர்ந்து விட்டார். நம்ம பிள்ளை என்னமே என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு அம்மா 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி கண்ணை ஒண்ணு எங்க கண்ணுக்கு அது வந்தா செத்து போய் நமக்கு கொல்லி போடுவான் அந்த தெய்வத்தோட போய் சேர்ந்துகிட்டான் சதீஷ். அவருடைய குடும்பம் இருப்பவர்கள் எல்லாரும் இந்த மகமாயி மாரியம்மனுடைய அருளால நோயற்ற வாழ்வம் குறைவற்ற செல்வத்தோட அந்த அம்மாவுடைய குடும்பம் வீடூடி வாழ்ந்து. மகனே அள்ளி வேண்டாம். ஆனா எதுவுமே இல்லாம படிக்க அரண்மனையில புது நடமாட்டம் தெரியுது. பூஜை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா என்னம்மா கோடி சந்தோஷத்துல குதுகலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னம்மா மகனே உங்க மாமன் வந்திருக்கிறாங்க. அங்க பாருவாங்க. அவங்க தான் உங்க மாமன். தாய் மாமா சொல்லுங்க. அது வந்து
சரிம்மா. தாரா புகழ் வேண்டிய தரணி வச்சு பண்ணா என் தர்ம மாமா 16,000 கஜேந்திர பலம் உண்ட என் பீம மாமா மருமகனே நடுவிறந்த நாயகர் காண்டிபதாரி அர்ஜுன மாமா நகுலன் சகாதேவன் மாமா ஐவராஜாக்கள் மருமகனாகி அல்லிவேந்தன் கோடான கோடி வந்து வந்தன் வந்திருப்பாய நிறுத்து. சரி மாமா